வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. 2 இரட்டை கொலை உட்பட 8 கொலை வழக்குகளில் சிக்கிய ரவுடி சீசிங் ராஜா ஆந்திராவில் போலீசில் சிக்கிய நிலையில் என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் சீசிங் ராஜாவுக்கும் தொடர்பு உண்டா இல்லையா? காவல்துறையினரின் விளக்கம் என்ன? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 2வது நபர் என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்த ஸ்கெட்ச் யாருக்கு என்ற கலக்கம் ஏற்கனவே கைதாகியிருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் வடசென்னை ரவுடியான நாகேந்திரன், மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு உள்ளிட்ட 28 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர்களை மாறி மாறி காவலில் எடுத்து செம்பியம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி சம்போ செந்தில், வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன், சீசிங் ராஜா ஆகியோரை செம்பியம் தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். மேலும் சில தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வழக்கு ஒன்றில் ஆஜராகாத சீசிங் ராஜாவை தீவிரமாக தேடி வருவதாகவும் அவர் பற்றி தகவல் கிடைத்தால் தெரிவிக்க வேண்டும் என்றும் தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் போலீசார் சுவரொட்டிகளை ஒட்டியிருந்தனர். இந்நிலையில் நேற்று காலையில் ஆந்திர மாநிலம் கடப்பாவில் பதுங்கியிருந்த சீசிங் ராஜாவை சென்னை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் 29வது நபராக சீசிங் ராஜா கைது செய்யப்பட்டிருந்தார். சீசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அப்போது நீலாங்கரை அக்கரை ஏரியில் சீசிங் ராஜா ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாகவும் அவற்றை கைப்பற்றுவதற்காக சீசிங் ராஜாவை அழைத்து கொண்டு போலீசார் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அக்கரை பகுதியில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை சீசிங் ராஜா எடுத்து கொடுத்த போது அதிலிருந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டதாக கூறப்படுகிறது. உடனே வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் திருப்பி சுட்டதில் சீசிங் ராஜாவின் நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சீசிங் ராஜா நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். 8வது மாசத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை. இந்த மீன்வைல் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆன இந்த சீசிங் ராஜா அவர் அந்த ஏரியால இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க. நேற்று காலையில செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்ல, சும்மா டாச் பண்றாரு. அதுக்கப்புறம் 3rd ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலா காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டர்ல இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு. அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேல படல, 2மே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்னு வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லயும், இன்னொன்னு வந்து மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம 2 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். பிராட் டெட் சொல்றாங்க. சீசிங் ராஜா மீது 2 இரட்டை கொலை வழக்குகள் உட்பட 8 கொலை வழக்குகளும், கொலை முயற்சி, துப்பாக்கி காட்டி மிரட்டல் என 32 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சீசிங் ராஜாவை 5 முறை குண்டர் சட்டத்திலும் போலீசார் கைது செய்திருந்தனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஏற்கனவே ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 2வது நபராக சீசிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இதற்கிடையே சீசிங் ராஜாவின் 2வது மனைவி வினித்ரா புதிதாக சில தகவல்களை தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்டாங் கொலைக்கும் தனது கணவருக்கும் தொடர்பில்லை என்றும் தனது கணவரை போலீசார் சென்னையில் வைத்துதான் கைது செய்ததாகவும் தெரிவித்துள்ளார்.
எங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது என்றும் இந்த காலகட்டத்தில் அவர் எந்த ஒரு குற்றச்சம்பவங்களிலும் ஈடுபடவில்லை என்றும் கைக்குழந்தையுடன் கண்ணீர் மல்க பேசியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ண. அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உறுதியாக நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் காவல்துறை அவரை தேடி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சேசிங் ராஜாவின் உடலை பார்த்த அவரது மகள் செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்து விட்டீர்களே என்று கதறி எழுதார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற 2 மாத காலத்தில் சென்னையில் 3வது என்கவுண்டர் நடந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம், பல்வேறு கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி, தற்போது சேசிங் ராஜா என 3 ரவுடிகள் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய திருவேங்கடம், சேசிங் ராஜா ஆகியோர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் 3வது யார் என்ற கலக்கம் ரவுடிகளுக்கிடையே ஏற்பட்டுள்ளது.